வீட்டில் பன்னீர் இருக்கா? அப்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு பன்னீர் ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 2 துண்டு பன்னீரை இந்த மாதிரி திருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு அரிசியும் பருப்பையும் நல்லா 2லேருந்து 3 முறை கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ண 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், தோல் எடுத்துட்டு அரைவாசி தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட்டும் பீன்ஸும். நீங்கள் இன்னும் எந்த வெஜ்ஜஸ் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறேன். பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை இலைகளை போட்டு பொரிய விட்டுக்கிறேன். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறியை சேர்த்துக்கோங்க. காய்கறி எல்லாமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் துருவி எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கும் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு உப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், வாசனைக்காக கொத்தமல்லி இலைகள். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்க அரிசியும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சாதம் ரெடி. நல்லா காய்கறி சாதம் எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள். இப்போது ஆற வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக இந்த டிஷ் செஞ்சிடலாம். ஆனால் இந்த ஒரு பவுல்லையே உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸும் இருக்குது, காய்கறியும் இருக்கங்காட்டி இதில் நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு லைஃப் ஆஃப் இல்லத்தரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.